காலை சூரியன் மெதுவாக கடலை தழுவிக் கொண்டிருந்தது. நீல நிற அலைகள் விளையாடும் சத்தத்துடன் கடற்கரை முழுவதும் ஒரு அழகான அமைதி. அங்குதான் 3 நண்பர்கள் குட்டி பறவை மீரா, நண்டு ரொம்போ, சிறிய கடல் பந்து தங்களுக்குள் சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள். பந்து கிடைத்த அதிசயம் மீரா பறந்து பறந்து கடற்கரைக்கு வந்தது. அப்போது அவள் ஒரு மினுமினுக்கும் சிவப்பு மஞ்சள் கலந்த பந்து கடற்கரையில் உருண்டு வரும் பார்த்தாள். இது யாருடையது என்று ஆச்சரியமாக அதற்கு அருகே சென்று விட்டாள். அந்த நேரத்தில் மணலுக்குள் இருந்து ரொம்போ நண்டு வெளியே வந்து, ஹே, அது என்ன விளையாட்டு பொருள் என்று கேட்டது. இருவரும் பந்தை தொட முயன்றபோது அது திடீரென பளிச் பளிச் என்று ஒளி விட்டது. அந்த பந்து சும்மா பந்து இல்லை. அது ஒளி விட்டதும் அருகிலுள்ள அலை சபாபாபா என்று எழுந்து அவர்கள் பக்கமாக சிரிப்பு போல வந்து நின்றது. அலை கூவியது, இந்த பந்து மாய பந்து. அதை கொண்டு விளையாடும் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் தன்மை கற்றுக்கொள்வார்கள். மீராவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ நம்ம எப்படியாவது நல்ல நண்பர்களாக இருக்கணும் என்று முடிவு செய்தார்கள். மீரா பறக்க தொடங்கி மேலிருந்து பந்தை குத்தினாள். பந்து ரொம்போவின் பக்கமே பறந்து வந்து விழுந்தது. ரொம்போ நண்டு தன் 2 கிளியால் அதை டக் 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 என்று தள்ளி மீண்டும் மீராவுக்கு அனுப்பியது. இருவரும் சேர்ந்து விளையாடிய போது பந்து ஒவ்வொரு முறை தரையில் அடித்தபோதும் வண்ணம் மாறியது. சிவப்பு, நீலம், பச்சை, இளஞ்சிவப்பு. அதை பார்த்த மரமும் மேகமும் கூட ஆச்சரியப்பட்டன. அப்படியே விளையாடி கொண்டிருக்கும் போது அலை ஒன்று பலத்த காற்று காரணமாக பந்தை ஊஷ் என்று கடல் உள்ளே இழுத்துச் சென்றது. மீரா பதற்றப்பட்டாள். ரொம்போ, பந்து போகுது. ரொம்போ, கவலைப்படாதே, நாம இருவரும் சேர்ந்து எடுக்கலாம். மீரா உடனே கடலுக்கு மேலே பறந்து ரொம்போ தன் நண்டு வேகத்தில் பாறைகளில் ஏறி இறங்கி கடலை நோக்கி ஓடினான். அலை பந்தை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு சென்றது. மீரா பறந்து சென்று அதன் மீது மெதுவாக இறங்கி தனது சிறிய காலால் பந்தை தள்ள முயன்றாள். அது சரிவர சாத்தியமாகவில்லை. அப்போது ரொம்போ கூவினான், மீரா, நான் தண்ணீரில் கொஞ்சம் வருகிறேன், நீ பந்தை கீழே தள்ளு, நான் பிடிக்கிறேன். இருவரும் சேர்ந்து 1, 2, 3 என்று குரல் கொடுத்து ஒரு நேரத்தில் வேலை செய்தனர். அது வேலை செய்தது. பந்து மீண்டுமொரு முறை கடற்கரைக்கு திரும்பி உருண்டு வந்தது. 6 மாயப்பந்தின் பரிசு பந்து திரும்ப வந்ததும் மீண்டும் ஒளி விட்டது. அலை மகிழ்ச்சியாக கொள்ளிக்கொண்டது. நீங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறிவிட்டீர்கள். உதவி செய்வது தான் உண்மையான மந்திரம் என்று சொன்னதும் பந்து சாதாரண பந்தாக மாறி அமைதியாக நின்றது. மீராவும் ரொம்பவும் சிரித்துக்கொண்டு, இன்னும் நாளையும் விளையாடுவோமா? நிச்சயம். அன்று முதல் அவர்கள் கடல், பறவை, நண்டு, மாயப்பந்து ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் அற்புத நண்பர்களாக ஆனார்கள்.